வணக்கம். பிசினஸ் உலகத்துல நாம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அடுத்த டார்கெட், அடுத்த குவார்ட்டர், அடுத்த 5 இயர் பிளான். ம் இப்படி நம்ம கவனம் முழுசும் எதிர்காலத்துல தான் இருக்கு. ஆனா எக்கார்ட் டோலே என்ன சொல்றாருன்னா, உண்மையான சக்தியும் வெற்றியும் நிகழ்கணத்துல, அதாவது இந்த நொடியில இருக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா நீங்க அனுப்பிச்சிருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம் இதுதான். எதிர்கால இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டே எப்படி நிகழ்கணத்துல முழுமையா வாழ்றது. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா. ஆனா இந்த முரண்பாட்டுக்குள்ள தான் பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அதத்தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். கரெக்ட். இது வெறும் தத்துவம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை இதுதான். மன அழுத்தம். ஆமா, இலக்க அடையணுங்கிற வெறியில அந்த பயணமே ஒரு பெரிய மன அழுத்தமா மாறிடுது. கூட வேலை பார்க்கறவங்களோட உறவு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடுது. ம் டோலரோட பார்வை என்னன்னா, இந்த மன அழுத்தத்தையும் அந்த நச்சுத்தன்மையும் நீக்கிட்டு நம்ம வேலையே ஒரு ஆனந்தமான அனுபவமா எப்படி மாத்துறதுன்னு தான். வெறும் கொடுக்கல் வாங்கல் இல்லாம மனித உறவுகளை எப்படி அர்த்தமுள்ளதா மாத்துறது? சரி, இதுக்கான பதில்களை தோழியோட வார்த்தைகள இருந்தே தேடலாம். நிச்சயமா. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். பிசினஸ்னாலே ஃபியூச்சரை பிளான் பண்றது தானே. அப்படி இருக்கும்போது இப்பவே வாழு, இந்த நிமிஷத்துல வாழுன்னு சொல்றது எப்படி செட் ஆகும்? இதுதான் சோர்ஸ்ல கேட்கப்படுற முதல் அடிப்படையான கேள்வி. இதுக்கு என்ன பதில் இருக்கு? தோலை இதுக்கு ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. இலக்குகளை வச்சுக்கிறதுல தப்பே இல்ல. உங்களுக்கு ஒரு இலக்கு வேணும். ஓகே. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, உங்க கவனம் முழுசும் அந்த இலக்கோட முடிவுல மட்டுமே இருக்கும்போது தான். ஓ, அந்த ரிசல்ட் மேல மட்டும். ஆமா, நீங்க அந்த இலக்கை அடையறதுக்காக போடுற ஒவ்வொரு அடியையும் அந்த பயணத்தையும் எப்படி உணர்றீங்கன்றதுதான் முக்கியம். அந்த பயணம் முழுக்க மன அழுத்தத்தோட, எரிச்சலோட, கோபத்தோட இருந்துச்சுன்னா கடைசியில அந்த இலக்கை அடைஞ்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு சந்தோஷமா இருக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க ஒரு நச்சுத்தன்மையான சூழலை உருவாக்குறீங்க. அது உங்களையும் பாதிக்கும், உங்க டீமையும் பாதிக்கும். அப்போ செயல்முறைய, அதாவது அந்த ப்ராசஸ மகிழ்ச்சியா மாத்துறதா நோக்கம்னு சொல்றீங்க. ஒரு கம்பெனியோட கலெக்டிவ் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆமா, அதாவது அந்த நிறுவனத்தோட கூட்டு மனநிலை எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்றதை நான் படிச்சேன். அது ரொம்ப ஆழமான விஷயமாச்சே. ஆமா. அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அந்த வேலையை செய்யும்போது உங்க டீம் சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல சண்டை சச்சரவோட பயத்தோட இருக்காங்களாங்கிறதா கேள்வி. ம், இதுக்கு அவர் பகவத்கீதையிலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. செயலின் பலன்களில் பற்று வைக்காதே. ஓகே. அதாவது ரிசல்ட் மேல ஒரு விரித்தனமான பற்று வைக்காதீங்க. அப்படி வச்சா நிகழ்காலம் நரகமாயிடும். ஆனா உங்க கவனம் முழுக்க நீங்க இப்ப செய்யற வேலையில இருந்துச்சுன்னா அந்த வேலையே ஒரு ஆனந்தமா மாறும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், ரிசல்ட் மேல பற்று இல்லனா அப்புறம் எதுக்கு டார்கெட் வச்சு வேலை செய்யணும்? ஹாஹா. ஒரு சேல்ஸ் மேனேஜர் ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க, வேலையை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னா கம்பெனி திவாலாயிடாதா? இந்த இடத்துல ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கே. நல்ல கேள்வி. இதுதான் பலரும் தப்போ புரிஞ்சுக்கிற இடம். பற்று வைக்காதேன்னா பொறுப்பில்லாம இருன்னு அர்த்தம் இல்ல. சரி. இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு கார்ல போறீங்க. உங்க இலக்கு பெங்களூர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ம்ஹும். ஆனா நீங்க அந்த 6 மணி நேரமும் பெங்களூர் போனோம்னு அதே நினைச்சு டென்ஷனா வண்டி ஓட்டினா அந்த பயணம் எப்படி இருக்கும்? ரொம்ப கொடுமையா இருக்கும். ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கு பதிலா டிரைவிங்ல கவனம் செலுத்தி நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு வழியில வர்ற விஷயங்களை ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா பயணம் இனிமையா இருக்கும். அதே சமயம் நீங்க பெங்களூரை நோக்கி போய்கிட்டும் இருப்பீங்க. ஆமா, அது மாதிரி தான் இதுவும். உங்க முழு கவனமும் சக்தியும் நீங்க செய்யற வேலையில இருக்கும்போது அதோட தரம் தானாகவே உயரும். அப்போ ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே வரும். இதுதான் அந்த ரகசியம். ஓகே, இது இப்போ நல்லா புரியுது. இலக்கு நோக்கி போறப்போ அந்த பயணத்துல வர தடைகளை எப்படி பாக்குறது? ஏன்னா நாம ஒன்னு பிளான் பண்ணா வேற ஒன்னு நடக்கும். நிச்சயமா. முக்கியமான எம்ப்ளாயி திடீர்னு வேலையை விட்டு போயிடுவாரு, சப்ளையர் சொதப்பிடுவாரு, மார்க்கெட் கிராஷ் ஆகும். இப்படி ஏகப்பட்ட தடைகள் வரும். இத டோலையோட பார்வையில எப்படி அணுகிறது? இங்கதான் ஒரு சுயநினைவற்ற மனிதனுக்கும், அதாவது அன்கான்ஷியஸ் பர்சனுக்கும், சுயநினைவுடன் இருக்கிற மனிதனுக்கும், அதாவது கான்ஷியஸ் பர்சனுக்கும் பெரிய வித்தியாசம் வருது. அது என்ன? ஒரு சுயநினைவற்ற மனிதன் என்ன பண்ணுவான்? திடீர்னு ஒரு தடை வந்தா கோவப்படுவான், கத்துவான், ஏன் இப்படி ஆச்சு, இது நடந்திருக்கவே கூடாதுன்னு புலம்புவான். மொத்தத்துல அந்த பிரச்சனையோட சண்டை போடுவான். இதனால என்ன ஆகும்? அவனோட சக்தியெல்லாம் இந்த எதிர்வினையிலேயே வீணாயிடும். சரி, அப்போ சுய நினைவோட இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டெலிவரிக்கு ஒரு வாரம் முன்னாடி உன்ன டீம் லீட் ரிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இது ஒரு பெரிய நெருக்கடி. ஆமா. அப்போ
இது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்காம சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்க முடியுமா? அமைதியா உட்கார்ந்திருக்க சொல்லல, இது நடந்திருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அது ஏற்கனவே நடந்துடுச்சு. The reality is what it is. Exactly. சுயநினைவோட இருக்கிற ஒருத்தர் அந்த நிதர்சனத்தை முதல்ல ஏத்துக்குவாரு. ஓகே, இதுதான் இப்போதைய நிலைமைன்னு. அதை ஏத்துக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிப்பாரு. ஆக்ஷன்ல இறங்குவாரு. ஆமா, அந்த தடையோட சண்டை போடுறதுக்கு பதிலா அந்த தடையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிப்பாரு. அதை எப்படி தீர்ப்பது, இதை தாண்டி எப்படி போறது, இல்ல சில சமயம் இந்த தடையே நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறதுன்னு பாப்பாரு. தடைகளை நமக்கு சாதகமா பயன்படுத்துறதா? அது எப்படி? நிச்சயமா. ஒருவேளை இந்த டீம் லீட் போனதுனால டீம்ல இருக்கிற இன்னொருத்தவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த தலைமை பண்பு வெளிப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஓ, இல்ல அந்த ப்ராஜெக்டையே இன்னும் சிறப்பா செய்ய ஒரு புது வழியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். டோலே சொல்றாரு, தடைகளை வெறுக்காதீங்க, அதை வரவேற்க பழகுங்கன்னு. ஆஹா, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களை இன்னும் புத்திசாலியா, இன்னும் வலிமையான ஆளா மாத்துறதுக்கு வர்ற ஒரு வாய்ப்பு. இது பிசினஸ்க்கும் பொருந்தும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த பாயிண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தடைகளோட சண்டை போடுறத விட்டுட்டு அதோட சேர்ந்து வேலை செய்யணும். சரி, இப்போ தடைகள்ல இருந்து மனிதர்களுக்கு வருவோம். ம் பிசினஸ்ல நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய ரோல் வச்சு தான் பாக்குறோம். இவரு கஸ்டமர், இவங்க என் பாஸ், இவன் என் டீம் மெம்பர், அவங்க நம்ம போட்டியாளர். ஆமா, இப்படி இந்த மாதிரி பாக்குறதுல என்ன தப்பு? டோலே இத தாண்டி பார்க்க சொல்றாரே. ஆமா. இதத்தான் அவர் உன்னத பரிமாணம், அதாவது டிரான்சென்டென்டல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எந்த ஒரு உரையாடல்லையும் 2 லெவல் இருக்கு. முதல் லெவல், நீங்க யாரு, அவங்க யாருங்கிற ரோல். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்க, அவங்க அதை வாங்க போறாங்க. இது ஃபார்ம் லெவல். சரி. ஆனா இதுக்கு கீழே இன்னொரு ஆழமான லெவல் இருக்கு. அதுதான் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் இருக்கிற லெவல். அந்த ரோலுக்கு பின்னாடி உங்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரோட்டத்தை உங்களால உணர முடியுதாங்கிறது தான் கேள்வி. கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு சேல்ஸ் மீட்டிங்ல டார்கெட் பிரஷர்ல இருக்கும்போது எப்படி எதிர்ல உட்கார்ந்திருக்கிறவரோட உயிரோட்டத்தை உணர்றது? இத பிராக்டிகலா எப்படி செய்யறது? இதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. உங்க அடுத்த மீட்டிங்ல இதை முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கணம், ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. ம், மத்தவங்க பேசும்போது உங்க மனசுல அடுத்து என்ன பதில் சொல்லலாம்னு திட்டம் போடாதீங்க. அதுக்கு பதிலா அவங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன உணர்வு இருக்குன்னு கவனிக்க முயற்சி பண்ணுங்க. உணர்வா? ஆமா, அவங்க ஆர்வமா இருக்காங்களா, பதட்டமா இருக்காங்களா, இல்ல குழப்பத்துல இருக்காங்களா? அத நீங்க சரி தப்புன்னு எடை போட வேண்டாம், சும்மா கவனிச்சா போதும். இதுதான் அந்த உயிரோட்டத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான முதல் படி. ஓ, அப்போ அவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் கேட்காம அவங்களுடைய உணர்வையும் சேர்த்து கவனிக்கணும்னு சொல்றீங்க. மிகச் சரியா. அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போது எதிரில இருக்கிறவரை உங்க இலக்கை அடையறதுக்கான ஒரு கருவியா பார்க்கறத நிறுத்திடுவீங்க. அவங்கள ஒரு சக மனிதரா பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரி. அந்த உரையாடல் ரொம்ப இயல்பா, நேர்மையா மாறும். சோர்ஸ்ல அவர் சொல்ற அந்த கார் சேல்ஸ்மேன் உதாரணம் இதுக்கு சூப்பரா பொருந்தும். ஆமா ஆமா. அந்த சேல்ஸ்மேன் கஸ்டமர் காரை வாங்குவாரா வாங்க மாட்டாராங்கிறத பத்தி கவலைப்படல. அவர் அந்த உரையாடல, அந்த நிகழ்கணத்தை முழுசா அனுபவிக்கிறாரு. இதனால என்ன ஆகுது? கஸ்டமருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அவர் எதையோ விற்க முயற்சி பண்ற மாதிரி தெரியல, உண்மையா பேசுற மாதிரி தெரியுது. கடைசியில வியாபாரமும் நடக்குது. ஒருவேளை அந்த டீல் நடக்கலனாலும் அந்த உறவு இனிமையா இருக்கு. பயம், சந்தேகம், ஏமாற்றம் போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு அங்க இடமே இல்ல. அது மட்டும் இல்ல, தனக்கு அக்கவுண்ட்ஸே புரியாவிட்டாலும் தன்னோட அக்கவுண்டன்ட்டோட எப்படி ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்றாருன்னு ஒரு உதாரணம் சொல்லிருக்காரு. ஆமா, அந்த அக்கவுண்டன்ட் பேசுறத முழுசா கவனிக்கிறது மூலமா அந்த வேலையையும் தாண்டி ஒரு மனித தொடர்பை ஏற்படுத்துறாரு. ஆமா. இதுதான் அந்த உன்னத பரிமாணம். இந்த மனநிலையில நீங்க இருக்கும்போது மத்தவங்க உங்களை ஏமாத்திடுவாங்களோங்கிற சந்தேகம் கூட வராதுன்னு டோலே சொல்றாரு. ஏன்னா அந்த சந்தேகம், பயம் எல்லாம் மனசோட கற்பனை. ஈகோலேந்து வருது. ஆமா, ஈகோலேந்து வருது. நீங்க நிகழ்காலத்துல முழுமையா இருக்கும்போது இந்த கற்பனைகளுக்கு இடமே இல்ல. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களோட சாராம்சம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அதுதான் விளைவுகளில் பற்றின்மை. கரெக்ட். இதுக்கு பேர் தான் கர்மயோகம். நீங்க செய்யற வேலையோட ரிசல்ட் மேல பற்று வைக்காம அந்த வேலையை செய்யறது. இப்படி செய்யும்போது உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஒரு ஆன்மீக பயிற்சியாவே மாறிடும். ஒரு தியானம் மாதிரி. ஆமா, நீங்க ஆபீஸ் போறது சம்பளத்துக்காக மட்டும் இல்ல, அந்த வேலையை செய்யறதே ஒரு தியானம் மாதிரி ஆகிடும். வேலையோட தரம் தானா உயரும்.
சரி, இதனால ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் கிடைக்கிற ஒட்டுமொத்த பலன் என்ன? மோட்டிவேஷன் இல்லாம போயிடாதா? அதுதான் இல்ல. உண்மையான மோட்டிவேஷன் பயத்துல இருந்தோ ஆசையில இருந்தோ வராது. அது நீங்க செய்யற வேலையில இருந்து கிடைக்கிற ஆனந்தத்துல இருந்து தான் வரும். ஹம். நீங்க ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம நிகழ்கணத்துல உங்க வேலையில முழு கவனத்தையும் வைக்கும்போது தேவையில்லாத சண்டை, சச்சரவு, மன உளைச்சல் எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது. ஓகே. அதிலே உலகத்துல நடக்கிற பெரும்பாலான சண்டைகளுக்கு காரணம் மனிதர்கள் விளைவுகள் மேல வச்சிருக்கிற அதீத பற்று தான். அந்த பற்று விலகும்போது உங்க செயல்ல ஒரு உயிரோட்டம் பிறக்கும்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க எதிர்பார்க்காத போதும் பலன்கள் மிகச் சிறப்பா அமையும்னு அவர் சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. ரிசல்ட்ட பத்தி நினைக்கலன்னா ரிசல்ட் எப்படி நல்லா வரும்? இது ஒரு முரண்பாடா இல்லையா? முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனா அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம கவனத்துல ஒரு 70% அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோமா முடியாதா, பாஸ் என்ன சொல்லுவாரோ, கஸ்டமர் ஓகே சொல்வாராங்கிற எதிர்கால கவலையிலே வீணாயிடுது. ஆமா, அது உண்மைதான். மீதி 30% சக்தியை வச்சுதான் நாம நிகழ்காலத்துல வேலையே செய்றோம். ஆனா நீங்க பலன்கள் மேல பற்று வைக்காத போது உங்க 100% கவனமும் சக்தியும் நீங்க செய்யற அந்த வேலையில மட்டும்தான் இருக்கும். அப்ப குவாலிட்டி அதிகமாகும். அப்படி முழு சக்தியோட ஒரு வேலையை செய்யும்போது அதோட விளைவு சிறப்பா இல்லாம எப்படி போகும்? அதனால இயற்கையாவே அதோட ரிசல்ட் மிக சிறப்பா அமையும். அப்போ பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் மன அமைதியோட இருக்கிறதுக்கும் இது ஒரு முரண்பாடான வழி இல்ல. உண்மையில இதுதான் உண்மையான ஆழமான வழிங்கிறாரு டோலே. சுருக்கமா சொல்லணும்னா, வேலையில உண்மையான திறமையும் சரி, மகிழ்ச்சியும் சரி, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுனால வர்றதில்ல. ஹம். அதுக்கு பதிலா நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையிலையும், ஒவ்வொரு உரையாடலையும் நம்ம முழுமையான பிரசன்னத்தையும், அதாவது பிரசன்ஸையும் விழிப்புணர்வையும் கொண்டு வர்றது மூலமா தான் சாத்தியமாகுது. ஒரு டீமோட உண்மையான போட்டித்திறனே அவங்களுடைய கவனத்தின் தரத்துல தான் இருக்கு. மிகச்சரியா. கவலையில சக்தியை வீணடிக்காம வேலையில முழுசா செலுத்தினா வெற்றி நிச்சயம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். டோலே ஒரு விஷயம் சொல்றாரு. பல பேருக்கு அவங்க வாழ்க்கையில வர்ற துன்பம் தான் மிகப்பெரிய ஆன்மீக குருவா இருக்கு. ஆமா. போதுமான அளவுக்கு கஷ்டப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த உண்மைகளை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கும் இன்னும் அதிகமான துன்பங்கள் தேவையா? இல்ல. துன்பம்ங்கிற ஆசிரியர் உங்களுக்கு அடுத்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரசன்னத்தோடும் பற்றின்மையோடும் வாழ நீங்க இப்போதே முடிவெடுப்பீங்களா?